ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கர்த்தர் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவிக்கிறேன். அருமையான பிள்ளைகளை, இது உங்கள் சமாதானத்தின் நேரம் என்கிறதான ஸ்தோத்திர நிகழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். அருமையான கர்த்தர பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கலாம். உங்களுக்காக நான் பாரமெடுத்து நானும் சபையிலையும் நாங்கள் சொல்லி ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. எங்களுடைய திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக, வளர்ச்சிக்காக ஜெபிக்கவும் அன்பு பிள்ளைகளை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தர பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை எங்களோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினால், வேற எந்த ஒரு நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கலன்னு சொன்னால் எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். எங்களுடைய ஆராதனை ஸ்தோத்திரம் காரியங்கள் தேவனுடைய வார்த்தை முடிஞ்ச உடனே வருகிறது. அதை பார்த்து எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரும்படியும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையான கர்த்தர பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தில் இருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்றாள். ஸ்தோத்திரம் என்று பெயரிட்டாள். ஆகார் என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நம்மை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீதிமான் மேல அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை யாருமே கண்டுகிட மாட்டேங்க. நிறைய வேறு சொல்ற ஒரு காரியம், நான் தனிமையோடு கூட இருக்கிறேன். யாரும் என் மேல அக்கறை எடுப்பதில் கேர் பண்றது இல்லை. என்னை யாருமே கண்டுகிட மாட்டேங்காங்க. ஸ்கூல்லையும் நான் தனிமையில இருக்கிறேன். காலேஜில் என்னை வெறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் வியாபாரத்தில் யாருமே என்னை சப்போர்ட்டா ஆள் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. சில ஊழியத்திலையும் சில ஆட்கள் சோத்திரம் இப்படியாக யாருமே எங்களை தூக்கி விடுறதுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. நாங்கள் தனிமையால தான் கஷ்டப்படுறோம். அருமையான பிள்ளைகளை, ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் உங்களை என்னையும் காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமாய் உங்களை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆகார் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி தான். ஸ்தோத்திரம் ஆபிரகாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை ஆராதிக்கிற தேவனை அறிந்ததான அன்பு சகோதரி தான் ஆகார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நோக்கி ஆகார் ஜெபிக்கிறதாகலாம் வேதத்துல பார்க்கிறோம். பிள்ளை சாக்கூடான்னு ஜெபிக்கிற மகளாய் இருக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளையும் பார்த்து அற்புதங்களை செய்கிறவர். அன்னாலை பாருங்க, அன்னாலை பார்த்து அவர் நம்மை நினைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் படுகிற உபத்திரவத்தை பார்த்து அவர்களை விடுவித்தார். நம்மை பார்க்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதனால தர்மையான வேலையில சொல்றேன், நம்மை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என் பிரச்சனை என் சந்தோஷமான நேரத்தில் மாத்திரம் இல்லை. மனுஷன் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரம் தான் பார்ப்பாங்க. கஷ்டம் வேதனை வரும்போது நம்ம கண்டுகிட மாட்டாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேலையிலையும் நம்மை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பாருங்களேன், ஸ்தோத்திரம். சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம்,
ஆண்டவர் வேதத்தில் பார்த்து ஆசீர்வதித்த சில மனிதர்களை இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களோடு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுநாளிலே அவர் நாயின் என்கிற ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகர் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அந்த விதவை பார்த்து அழாதே, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு விதவையை பார்க்கிறார். ஒரு ஏழை விதவை தன் மகனை மறித்து ஸ்தோத்திரம் அடக்கத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த விதவையை பார்த்த அருமையான ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எதிர்கால நம்பிக்கை இல்லை, இருந்த மகனும் இறந்துட்டான். என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பாருங்களேன், ஸ்தோத்திரம். அங்க பைபிள் சொல்லுது, அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கை பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்களேன், சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். மகனே செத்து போனா, இவ எப்படிதான் இருக்க போறாளோ சொல்லியிருப்பாங்கல்ல. ஸ்தோத்திரம். மகன் தான் சம்பாத்தியில் வாழ்ந்தா, இவ தான் வேலைக்கு போகணும், எப்படி இருக்க போறாளோ, பாவம், இவ தலையெழுத்து இப்படி ஆயிட்டே, பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். பிள்ளைகளே, நம்மையும் குறித்து பலர் பலவிதமாக சொல்லலாம். ஆனால் இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் சூழ்நிலை பார்க்கிற எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர். என் பிள்ளைகளும் என்னை கைவிட்டுட்டாங்க, என் கணவனும் கைவிட்டுட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். நான் தனிமையில தான் இருக்கிறேன், நான் தான் உழைச்சி நான் தான் சாப்பிட்றேன். மகளே, அப்படி சூழ்நிலை இருக்கியா? உன்னை பார்க்கிற ஒரு தேவன் என்ன செஞ்சாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, அவளை பார்த்த ஆண்டு சொல்றாரு, மனதுருகி அழாதே என்று சொல்லி அவ அழுகையை மாற்றின தெய்வம். மகளே, மகனே, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ? ஸ்தோத்திரம். பிள்ளை நினைச்சு, உன் குடும்பத்தை நினைச்சு, ஸ்தோத்திரம், உன் கணவனை நினைச்சு, அல்லேலூயா, எல்லாம் வேலை இல்லையே என்பதை குறித்து ஏதோ ஒரு காரியம் உன்னை அழுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறதோ, அவன் உன்னை பார்க்கிற தெய்வன் உன் அழுகையை மாற்றும்படி உன்னை பார்க்கிறார். தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை. அன்னாள் அழுதாங்கல்ல, ஏற்கனவே சொன்ன அன்னாள் ஆலயத்தில் அழுகுறாங்க. ஆண்டவரே, எல்லாரும் என்னைய பார்த்து ஸ்தோத்திரம் கேவலமா பேசுறாங்கப்பா, மலடி என்கிறாங்கப்பா, அற்பமா என்றாங்கப்பா. அழுதாங்க அன்னாள், ஆலயத்தில் அழுதாங்க. ஆண்டவர் நல்லவர், யாருமே புரிந்து கொள்ளல அன்னால. ஸ்தோத்திரம். ஆமென். கணவர் அன்னாளை எவ்வளவு ஆறுதல் படுத்தினால் ஆறுதல் இல்லை அன்னாளுக்கு. ஆனால் ஆண்டவர் அன்னாள் அழுகையை பார்த்தாரே. அவர் யெகோவா ஈரே அல்லவா, என்னை காண்கிற தேவன் அல்லவா. அன்னாளின் கண்ணீரை ஆலயத்திலே தொடச்சார். ஊழியக்காரன் சொல்றாரு, அழாதே, போ, மனமகிழ்ச்சியா இரு. ஸ்தோத்திரம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், மனமகிழ்ச்சியா இருங்க. உங்க அழுகையை பார்த்து, உங்க தனிமையை பார்த்து, உங்கள் குறைகளை பார்த்து, உங்கள் அழுகையை பார்த்து உங்களை அற்புதம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அப்படி ஒருத்தருக்கும் இப்படி ஒருத்தருக்கும் அப்படிலாம் செய்ய மாட்டார். அவருடைய பட்சபாதம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமம் ஆமென் மகிமைப்படட்டும். ஏழை விதவையினுடைய கண்ணீரை கண்டார், அழுகையை மாற்றினார். உங்க கண்ணீரை கண்டு உங்க அழுகையை அவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இன்னொரு சகோதரி குறித்து வேதம் சொல்லுகிறது. அதையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பாருங்க, வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்தோத்திரம், சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆண்டவருடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. இந்த சகோதர வாழ்க்கையில திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஸ்தோத்திரம். திருப்தியே இல்லை. ஒருவேளை வசதியா இருந்தாலா இல்லையா தெரியல.
ஸ்தோத்திரம். சில குறைவுகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. திருப்தி இல்லாம ஏதோ கடமைக்காக வாழ்ந்தா. எல்லாரும் போனவன மதிய வேளையில தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தா. ஏன்னா ஒரு பாவ வாழ்க்கை உள்ள ஸ்திரியா கூட இருந்திருக்கலாம். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எல்லாரும் போன தண்ணி எடுத்துக்க தெரியாம ஒளிந்து மறைந்து வேதனையோடு திருப்தி இல்லாம ஸ்தோத்திரம் குறைவோடு வாழ்ந்த இந்த சமாரியா ஸ்திரீ எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கிட்ட பேச கொடுக்கிறார். அவ யோசிக்கிறா, யூதர்கள் பேச மாட்டாங்களே, நாங்களாம் யூதர்கிட்ட பேச மாட்டாங்களே, உலக பிரகாரமா நாங்களாம் குறைவுபட்ட ஜனங்கள் அல்லவா, நீர் யூதனா இருக்கிற, நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்க? ஆண்டவர் அவரை குறைவை கண்டார். அவர் திருப்தி இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை கண்டார். ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதித்தார். அருமையான பிள்ளைகளே, அவளே சொல்லுகிறார் மனமகிழ்ச்சியோடு, அப்பா நீங்க தீர்க்கதரிசிப்பா, நீங்க தான் ஆண்டவரப்பா. அவ கண்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு இந்த அருமையான மாலை நேரத்தில் வேலையில திருப்தி இல்லை, நான் செய்கிறது ஒண்ணுமே திருப்தி இல்லை, குடும்ப வாழ்க்கையில கூட நான் திருப்தி இல்லாம தான் இருக்கிறேன், ஒண்ணுமே எனக்கு வெறுப்பா இருக்குது, ஸ்தோத்திரம், ஏன் தான் உலகத்தில் வாழுகிறோனோ என்று ஒருவேளை ஏக்கத்தோடு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சமாரியா ஸ்திரியை தொட்டு அற்புதம் செய்த ஆண்டவர், அவள் தேவனை அறிந்து கொண்டா, ஆண்டவராக அறிந்து கொண்டா, ஆண்டவரை தொழுது கொண்டா. ஸ்தோத்திரம். இயேசுவை பத்தி பிறருக்கு அநேகருக்கு சொன்ன. நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் தீர்க்கதரிசின்னு சொன்னா, அவர் சூழ்நிலை டோட்டல் ஆண்டவர் மாற்றினார். நான் யோசிக்கிறேன், திருமண சகோதரி ஸ்தோத்திரம் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறிச்சு. ஒரு ஏதோ ஒரு குறைவோடு கூட நீங்க இருக்கலாம், இந்த தப்பு பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம், யாருக்கு தெரியாம கூட நான் அந்த தவறான காரியத்தை நான் பண்ணிட்டேன், கர்த்தர் மன்னிப்பாரா? ஒருவேளை நீங்க அந்த குற்ற உணர்வுல கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அதை கூட ஆண்டோட அறிக்கை சொல்லுங்க, கர்த்தர் மாற்றுகிறார். ஏழை விதவையின் கண்ணீரை பார்த்தார், அழுகையை மாற்றினார். திருப்தி இல்லாத மறைந்து வாழ்ந்த ஒரு சமாரியா ஸ்திரியை பார்த்தாரு, அவர் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்து வாழ்க்கையே அவர் தரத்தையே அவர் மாற்றினார். உங்க வாழ்க்கையின் தரத்தையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள மகிமையான ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், நம்ம எல்லாரும் தெரிந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா 19:1 கர்த்தருக்கு மகிமை, சகேயு என்கிற மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரின் நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அழுது கொண்டிருக்கிற எதிர்காலத்தை கேள்விக்குறியாய் அழுது கொண்டிருந்த ஏழை விதவையின் அழுகுரலை மாற்றினார். ஆண்டவர் பட்டம், ஆண்டோடைய பார்வை பட்டா போதும் பிள்ளைகளே. அவர் படணும், இவர் படணும், ஒருவர் பார்வையும் பட வேண்டாம். ஸ்தோத்திரம். மனுஷன் பார்வைப்பட்டா நம்மளை அற்பமா நினைப்பான், மனுஷன் பார்த்தான்னா பொறாமையா தான் பார்ப்பான். கர்த்தர் பார்க்கட்டும். 2வது சொன்ன சமாரியா ஸ்திரீ திருப்தி இல்லாதவளாய் வேதனையோடு கூட பாவத்தின் குற்ற உணர்வோடு இருந்தா. அவருடைய வாழ்க்கை தரத்தையே கர்த்தர் மாற்றினார். 3வது சொல்லுகிறேன், சகேயு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆயக்காரருக்கு ஐஸ்வர்ய பணக்காரன். அந்த வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவியான மனுஷன் தங்குபடி போகிறீரே. இவளுக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா சந்தோஷம் சமாதானமே இல்லை. ஏன்னா இவ அதிகமான ஸ்தோத்திரம் பணத்தை நம்பி அதிகமா பணத்தை வாங்கியிருக்கான் போல தெரியுது. அருமையான பிள்ளைகளே, மக்களே அவனை முறுமுறுக்காங்க, பாவி, இவன் பாவி. ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவர். ஆனா இயேசு சொல்லுகிறார், சகேயை பார்த்து சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அன்பு பிள்ளைகளே, சகேயுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கைய கொடுத்தார். எல்லாரும் முறுமுறுத்தாங்க, எல்லாரும் அருவருப்பா பார்த்தாங்க. அந்த வீட்டில் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சார். இதான் உங்க சூழ்நிலையா? எல்லாரும் உங்களை அற்பமா பார்க்குறாங்களா? அருவருக்கிறாங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்களை பார்க்கிறார் என்று சொல்லுகிறேன். ஏழை விதவையை பார்த்தார், அழுகையை மாற்றினார். திருப்தி இல்லாத
ஆமென், சமாரிய ஸ்திரியை பார்த்து திருப்திப்படுத்தினார். ஆமென், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், முறுமுறுப்போடு கூட மற்றவங்க பார்வைக்கு அற்பமாய் வாழ்ந்ததான சகையோட வாழ்க்கையில ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பிள்ளைகளே. ஆமென். மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். ஆகார் ஆண்டவரை பார்த்து என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாரே. ஏழை விதவையை பார்த்தவர், சமாரிய ஸ்திரியை பார்த்தவர், சகைவை பார்த்தவர், அவங்க வேதனையெல்லாம் பார்த்து அற்புதம் செய்தவர். எங்களையும் பாருங்கப்பா. யாரெல்லாம் வேதனையோடு கூட, யாரெல்லாம் கண்ணீரோடு கூட, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கூட, திருப்தி இல்லாம, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்களோ, ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனாய் கர்த்தர் கரம் ஆசீர்வதிப்பதாக. வியாதிகள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், படிக்கிற படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலைகள், வியாபாரங்கள், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லாரையும் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. ஆமென்.